5 கோட்டர் நான் குடிக்கிறவன் நான். ஒரு நாளைக்கு என் சம்பளமே எவ்வளோ தெரியுமா? 1000 ரூபா சம்பளம். 5 கோட்டர் மீதி போகிறதே கம்மி தான் வீட்டுக்கு. நீ எல்லாம் பிறந்ததே ஒரு சாபக்கேடு. முடிஞ்சா இன்னைக்கே போய் செத்துரு. மூக்கு மூக்கு முக்கால் தான் இருக்கு. வாய் நாரவாயின்னு போட்டு. டாக்டரா உண்மையில சொல்லி தண்ணியே ஊத்தாத குடிப்பான். தெரியுமா உனக்கு? தெரியுமா உனக்கு? தெரியுமா உனக்கு? தெரியுமா? நீ குடிக்காரனா? இரு நான் யாருன்னு சொல்லிட்டேன் அண்ணன்கிட்ட. என்ன சொல்றது? எதையாச்சும் சொல்லியா? நான் யாருன்னு சொல்ல. பாடி அடிச்சு பிரிச்சு எடுத்து டாக்டர் நினைச்சீங்களா? அங்க பாரு கைய, அங்க பாரு கைய, அங்க பாரு கைய. நாங்க அடிச்சு பாக்குறதுன்னா நீங்க ட்ரீட்மெண்ட். செட் பாருங்க சார். சார் இவர் பேசி பார்க்குறேன். ஹலோ யாருங்க நீங்க? என்ன உங்களுக்கு பிரச்சனை? இல்லை சார், குடிகார சங்கத்தில் குடிகார சங்கத்தில் குடிகாரங்கள்லாம் யார் யாரெல்லாம் இருக்காங்களோ நல்ல மகா குடிகாரெல்லாம் வந்து பார்த்து கோட்டர் கொடுக்குறாங்க. தெளிவாக சொன்னாதான் ஒரு அண்ணனுக்கு புரியும். இங்கே பாருங்க அண்ணா, இங்கே பாருங்க, நல்லா குடிக்கிறவங்கள என்கரேஜ் பண்ணுற மாதிரி 4 கோட்டர் கொடுக்குறாங்க. ஆனால் குடிக்கிறவங்களுக்கு, நல்லா குடிக்கிறவங்களுக்கு தான் கொடுக்குறோம். நான் ஆல்கஹாலிஸ்ட்டுக்கு கொடுக்கறதில்ல, குடிக்காதவங்களுக்கு கொடுக்கறதில்ல. அதுதான் உங்கள்கிட்ட கேட்குறேன். நீங்கள் குடிப்பீங்களா? குடிப்பீங்க பழக்கம் உண்டான்னு கேட்குறேன். அது ஏன் என்ன பார்த்து அந்த கேள்வி கேட்டேன்? உண்மையில குடிப்பேங்க, நல்லா குடிப்பேங்க. நல்லா குடிப்பீங்களா? ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு 4 பாட்டில் ஆச்சும் குடிப்பேன். 4 பாட்டுனா இது கோட்டரா 4 கோட்டர். பால் குடிப்பீங்களா? கோட்டர் குடிப்பேங்க. கோட்டர் குடிப்பேன்னு சொல்றாரு. நான் பார்த்தா குடிக்கிற மாதிரி தெரியலையா உங்களுக்கு? ஏன் மேல சந்தேகப்படுறியா தேவா? சுத்தி பார்த்தா தெரியாதுங்க, சுத்தி பார்த்தா தெரியாது. வேணா உருட்டி விட்டு பாப்போமா? அப்ப தெரியுமாண்ணே. சரி நீங்க குடிகாரன்னு சொல்றீங்க. ஃபர்ஸ்ட் குவாலிஃபிகேஷன் அவர் வாயாலே குடிகாரன்னு சொல்றாரு. ஆனா எனக்கு என் மனசுக்கு வந்து அவர் குடிகார மாதிரி தெரியல. 5 கோட்டர் நான் குடிக்கிறவன் நான். ஒரு நாளைக்கு என் சம்பளமே எவ்வளோ தெரியுமா? 1000 ரூபா சம்பளம். 5 கோட்டர் மீதி போகிறதே கம்மி தான் வீட்டுக்கு. நீ எல்லாம் பிறந்ததே ஒரு சாபக்கேடு. முடிஞ்சா இன்னைக்கே போய் செத்துரு. குடிக்கவே மாட்டேன்னு சொல்றா போலியா? என்னதான் நான் இல்லை சார், என்ன சார் பேசுறாங்க? டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம் சார். நீங்கள் நோட் பண்ணிக்கிறீங்களா? கரெக்டாக அங்கே அந்த இதெல்லாம் கரெக்டாக சொல்லுங்க. மூக்கு மூக்கு முக்கால் தான் இருக்கு. என்ன அதான் அவன் கதை? இல்லை பார்த்த டெஸ்ட் முக்கால் இருக்குன்னா மண்டே திருப்புங்க. டெஸ்ட் தானே நடந்துட்டு இருக்கேன். வாய் நாரவாயின்னு போட்டு. டாக்டரா உண்மையில சொல்லி இல்ல சார், இல்ல அதுல வரும் ரிசல்ட் வரும் காட்டு. அசிங்கப்படுத்து. இல்ல கோட்டர் வாங்கிக்கணும் சார். சத்தமா என்னடா இல்ல கோட்டர் கோசம் இருந்தாலும் எது கேட்பான் அதெல்லாம் சொல்லுமா? நயாது இல்ல இவர் வந்து குடிகாரே கிடையாது. நான் சொல்றேன் இல்ல, குடிகாரனா கோவமே வராது. எப்படி கோவம் வருது காட்டவா? அண்ணே கொந்தளிச்சாதீங்க அண்ணே, பொறுமையா கடப்பிடிங்க. அறியாப்புல தெரியாம கேட்டா இல்ல என்ன தேவையில்லாம வந்து என்ன நான் உட்கார இடத்துல வந்துட்டு என்ன பிரச்சனை பண்ணிட்டு இல்ல வேற இல்ல. இப்பதான் டெஸ்ட் உனக்கு வந்து வாழதான். காது காட்டு. காது ஓரளவுக்கு தான். காது கரிஞ்சு போயிருக்கா? காது கேட்காது. போட்டுங்க. அடுத்தது அது அப்புறம் நல்லா கேட்பேன். நீ ஒவ்வொன்றும் வந்து வேற மாதிரி பேசி நிக்கிற. நெஞ்சு அது பழைய பஞ்சு மாதிரி இருக்குன்னு போட்டுக்கோங்க. அது ஓகே. ரிசல்ட் என்னன்னு பாருங்க சார். நீங்க ரிசல்ட் சார் எனக்கு நீ டாக்டரா அவன் கணக்கு புள்ளையா? அவன் கணக்கு என்னையா போட்டுக்கிறான் சார்? ஓட்டு வேணுமா வேணாமா சார் உங்களுக்கு? ஓட்டு காசம் என்ன மானத்தை விற்க சொல்லி? அப்படி இல்ல, ஒயின் ஷாப் வாயா. என்னது உனக்கு நானே வாங்கி தரவா? உனக்கு என்ன? அப்ப 140 தான் சாப்பிடுவேன். உனக்கு என்ன சார் இருக்கு? ரிசல்ட் என்ன வந்திருக்கு? இல்லையே குடியாரன் இல்லையா? ரிஜெக்ட் பண்ணிட்டு. என்னதான் பிரச்சனை? குடிகார இல்ல எப்படி நீ சொல்லுவ? நீ டாக்டரை வச்சுக்கிட்டு சொல்லுவ சார்? போட்டு வாயை மோந்து பாக்குறியா? காரி துப்புவா? ஐயா அண்ணா
இருங்க சார். அஞ்சு ஓட்டி ஆயிடும் உனக்கு தெரியுமா? காரி துப்புனா அந்த அளவுக்கு நாத்தாடி. அண்ணே கொஞ்சம் கீழே துப்புனா அதுவும் ஓட்டையாகும். கிளம்பு. குடிகாரன் கிடையாது போல. என்னதான் பிரச்சனை? என்னதான் பிரச்சனை? குடிகாரன் மட்டும் தானே கோட்ரு, சும்மாலாம் உங்களாம் கொடுக்க முடியாது. அப்ப நான் குடிகாரன் இல்ல நீ சொல்ற. நீ வாங்கிட்டு போய் பிளாக்ல வச்சுட்டு என்ன பண்றது? அவரு எனக்கு தெரிஞ்சுதான்டா உண்மை. ஒரு பிளாக்ல விக்கிறது ஐடியா பண்ணிட்டு இருக்காரு. பிளான் பண்றீங்களா? சரி, ஒரு பாட்டிலுக்கு எத்தனை கட்டிங் ஊத்துவ? அண்ணே எத்தனை? உங்க வாயில ஊத்துறா நிறைய கட்டிங் ஊத்துறானே. நீ எவ்வளவு தண்ணி ஊத்துவ? நீங்க சொல்லுங்க பாப்பா. ஒரு கோட்டருக்கு எவ்வளவு 90 ஊத்தணும் தண்ணி ஊத்தணும்? ஒரு 90க்கு பாதிக்கு பாத்தாங்க. பாதிக்கு தான் ஊத்துவாங்க. சரி, என்ன ஒவ்வொருத்தன் தண்ணியே ஊத்தாத குடிப்பான். தெரியுமா உனக்கு? தெரியுமா? நீ குடிக்காரனா? சரி, கோட்டருக்கு எந்த சைடு டிஷ் நல்லா இருக்கும்? நல்ல சைடு டிஷ்ஷா சொல்லுங்க. நல்ல சைடிஷா வேணும்னா ஊறுகாய். என்ன ஊருகா? எலுமிச்சை ஊறுகாய். கரெக்டா சொல்றாரு. இப்பதான் ஒரு பாயிண்ட்டுக்கே வராரு. அவர் எங்க பாயிண்ட்டுக்கு வராரு? இவர் பாவடை வைக்கிறவரா? அந்த டெஸ்ட் பண்ணியாடா நீ? அந்த டெஸ்ட் பண்ணா என்ன கரெக்டா தெரிஞ்சிருக்கா? ஆனா கை நீட்டுறேன், கை டெஸ்ட் பண்ணா தெரிஞ்சு போட போதே இவர் குடியாரனா இல்லையானே. நடுக்கவே மாட்டுதே, கை நடுக்கவே மாட்டுதே. கண்ணாடி போட்டு பாரியான்னு நடுக்குது. நல்லா தான் நடுக்குது சார். அதுல வச்சு பாரு. நம்ம பார்த்தோம்ல, ஒரு முரட்டு குடியாரன், ஒரு பயங்கரமான குடியாரன், ஒரு யானத்தனமான குடியாரன், ஒரு பூனத்தனமான குடியாரன், ஒரு ஓசி குடிகாரன், ஒரு ஓசு. ஓசுனா ஓசு போடு. அந்த குடியாரன் இவர் தாண்டா. கொடுத்தலாம். வாங்க. நைசா புண்ணா. அண்ணா அவர் நடிச்சிருக்காரா இவ்வளவு நேரம்? இவருக்கு வந்து ஆல்கஹால் பழக்கமே இல்லடா. ரத்தத்துல அந்த ஆல்கஹால் இல்ல. இவரு பொய் சொல்றாரா? இவரு எனக்கு தெரிஞ்சு பொய் சொல்ற. போயா உங்க சரக்கே வேணாம் ஒண்ணு. கிளம்புறியா இல்லையா நீங்க ரெண்டு பேரு? அண்ணா இரு. உன்னை இருடா நிக்கிட்டே. உன் மண்டைய உடைச்சு நான் மாவளுக்கு வைக்கல நிக்கியேடா. சரக்காட்டுனா கிளம்பி. உரா ஏய் அண்ணன் கொடுத்தலாம்டா. 5 கோட்டர் கொடுத்தலாம்டா. கோட்டருக்கு இப்படி கத்தாதீங்க நீங்க. அவருக்கு தெரியுதா உனக்கு? அவர் பேசுற பேச்சுலயே நெடி அடிக்குதுடா. அவருக்கு ஆல்கஹால் இருக்கு. நீ உன் டெஸ்ட் வேணா தப்பா வரலாம், பட் என் கால்குலேஷன் தப்பா வந்தாலும் வரும்டா. இப்போ சங்கத்துல என்ன சொல்லி விட்டுருக்காங்க? முக்கியமான நல்ல குடிக்காரன்லாம் ஊக்குவிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நீ சரக்கு வச்சுட்டு ஏமாத்தினா அது தப்பா போயிடும். நீ நம்ம கணக்கு சரக்குக்காக பேசுற மாதிரி தெரியுது. சரக்கா வேணாம் தான் சொல்றேன். திருப்பினே வந்து தொல்லை குத்துன. கிளம்பியான்றல. கிளம்பு. என்ன சின்ன பழத்தனமா இருக்கு ராஸ்கல். யார்கிட்ட வந்து விளையாட்டு காட்டிக்கிட்டு இருக்க? போயிடு. அவர் அரமண்டல் மாதிரி இருக்காரு. ஆமா சொல்லிட்டான். அரமண்டல் சொல்லிட்டேன் போயிடுன்னு. ஓசில சரக்கு தரணும்னு வந்துட்டாரு. வர சொல்லு. இப்படி ஆனா வந்து கேட்டேன் ஓசில சரக்கு குடின்னு. கிளம்பியான்றல. ஏய் போயான்றல. போ கிளம்பு. எங்களை குடிக்க தரேன். போ கிளம்பு. சின்ன பசங்களா இருக்கீங்க பாக்குறேன். சரி சரக்கு வேற. கடைசி சரக்கு என்னடா சீனெல்லாம் போடுற டேய். இதே மேட்டர் என் ஏரியால செஞ்சிருந்தா முறுக்கு நகைய முறுக்கு மாதிரி நொறுக்கு ஒடிச்சு தெரிஞ்சுக்க. ஏன் இங்கே நொறுக்கு? டாக்டர்னு பாக்குறியா? வசூல் ராஜா MBBS மாதிரி. சீச்சி கவுச்சி. சீச்சி கவுச்சியா? போ. எவனுக்கு உனக்கு பொழப்பே கிடையாது அவங்களுக்குலாம். இப்படியே ஒரு புக் எடுத்துட்டு சுத்தி எவன் டாக்டர் அவன். ஏய் தலைவா, இந்த சரக்கு நான் கீழே ஊத்திடுமாப்பா? நான் யாருன்னு சொல்றேன் அண்ணன்கிட்ட. என்ன சொல்றது? எதையாச்சும் சொல்லியா? நான் யாருன்னு சொல்லலாம். பாடி அடிச்சு பிரிச்சு எடுத்து டாக்டர் நினைச்சீங்களா? அங்க பாரு கைய. நாங்க அடிச்சு பாக்குறதுன்னா நீங்க ட்ரீட்மெண்ட். இவன் அடிச்சு நான் வந்து பாக்கணுமா? சொல்றவன் டாக்டர் ஓசில சரக்கு குடுக்குறேன் இப்படிலாம் பேசலாமா? ஜோப்பி மாதிரி பேசுறீங்க. யாரா ஜோப்டா? யாரா? ஏய் தாண்டா உன் பிரச்சனை. ஜோப்ல நீ செத்துருவ. கிளம்புன்னா. ஏய் என்னதான் உன் பிரச்சனை? கிளம்பு. சின்ன புள்ள மாதிரி இருக்கா? கைய வச்சிர போறான் பாத்து. நைட்டுக்கே நீ வர மாட்டே. 2 கோட்டர் கொடுத்து விடுறேன் உடனே. பாவம் 2 கோட்டர் ஒரு மச்சர் கோட்டர். நீ கிளம்புடா. பா 2 கோட்டர். கல வாங்க. ரொம்ப அழுவதியா இருக்க விடுங்க. நான் சொல்லிட்டேன். நானே ஒரு ரொம்ப நேரம் கெஞ்சிட்டீங்க. 2 கோட்டர் வாங்கிங்க. கெஞ்சிட்டேனா? யாரு கிட்ட? நீங்க ஏன்டா கெஞ்சினீங்களே? அண்ணே மண்ட சூடு.
ஆனா மண்டை சூடு ஒண்ணு கடிச்சு விடுறா மண்டையில. ஆனாடான்றல கல்லும்புடா. நான் வெறித்தனமா ஆகிட்டேன். ஆனா வெறும்பல்ல மோந்து பாத்துட்டு போதே அவரை குரூப்பா நீங்க? யாரு நீங்க ஓசில குடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. ஓசிலியா? அதான் ஓசில குடிக்குது. உன்னை கேட்டினாடா பொறம்போக்கு. உன்னை கேட்டினாடா நான். ஏய் போடா அச்சி போட்டுறா போடா. அண்ணே பிபி அதிகமா இருக்குண்ணே. பிபி அதிகமா இருக்கு. அண்ணா இன்னும் ஒரு வருஷத்துக்குள்ள பிபி எல்லாமே ஏன்னா செம்ம டாக்டர். எந்த ஏரியாடா நீங்க? அண்ணே நீங்க எந்த ஏரியாடா? மஸ்டல் ராஜ் எம்பிபிஎஸ் டாக்டர் ட்ரைனிங் எடுத்து ஒரு படம் ஓட்டுனா நீங்க ஓட்டுறீங்களா என்கிட்ட? ஓவரா பேசினா ஒரு பீடி தான் கிடைக்கும். ஓவரா பேசினா ஒரு பீடி தான் கிடைக்கும். பீடியா? ஒரு பீடி தான். அண்ணனுக்கு ஒரு பாவாடை எடுத்து கொடுத்துருவோம். நான் பேசாம கட்டிட்டு சுத்திடுறேன். அப்படியே சிங்கிள் டீ வாங்கி அப்படியே தொட்டே தின்றுவோம் உன்னை. உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. கலம்பு கலம்பு கலம்பு.